ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோல்டு காயின் சேவிங்ஸ் பண்ணலாமா, இல்லைனா கோல்டு ஜுவல்லரி சேவிங்ஸ் பண்ணலாமா. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோல்டு காயின்ஸ்க்கு வந்து சேவிங்ஸ் பண்ணுறது தான் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கோல்டு காயின் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. கோல்டு ஜுவல்லரி வாங்குகிறோம் யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு வாங்கிக்கோங்க. அப்படிலாம் நான் அடிக்கடி ப்ளெச் பண்ணுவேன், நான் வந்து நகையை அடமானத்துக்கு பேங்க்கில் வைப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மெத்தடுக்கு போங்க. நான் வந்து ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரெண்டுமே கோல்டு தான். ஆனால் வந்து டிஃப்ரென்ஸில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கோல்டு காயின் சேவிங்ஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மந்த்லி டார்கெட் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. மினிமம் ஆச்சு நம்ம வந்து கோல்டு வாங்கணும்னு நினச்சிக்கோங்க. 100 மில்லிகிராம், 1/2 கிராம் அந்த மாதிரி. இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத ரேட்டுன்னு சொல்கிறாங்க. 6,960 ரூபா. 1 கிராம் வந்து 22 கேரட் 916 ரேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே மண்டே காலையிலையும் இந்த ரேட் தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து கோல்டு வாங்கணுன்னீங்கன்னா இப்போ ரொம்ப ஹைக்காக போயிட்டே இருக்குது. இன் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து 7,000 ரீச் ஆகிடும் இந்த வருஷத்துக்குள்ளேயே. அது இல்லாமல் 60,000 வந்து வந்துடும் சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து முதலீட்டை வந்து கோல்டில் பண்ணுங்கள். அதுவும் வந்து காயின்ஸில் வந்து முதலீடு பண்ணுங்கள். ஏன்னா காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து எப்போவுமே கம்மி. அதனால் வந்து நீங்கள் கோல்டு காயினுக்கு வந்து போங்க. மந்த்லி வந்து ஃபிக்ஸட் நீங்கள் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து நீங்கள் கோல் வச்சுக்கணும். நான் இந்த வருஷத்தில் எவ்வளோ நான் வாங்க போகிறேன், இந்த மந்தில் நான் எவ்வளோ வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் டார்கெட்டே இல்லாமல் எந்த ஒரு கோலும் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் கோல்டு அச்சீவ் பண்ண முடியாது. மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் பட்ஜெட் போடுங்க. நான் ஆல்ரெடி வந்து பட்ஜெட் நிறைய போட்டிருக்கிறேன். 20,000, 30,000, 50,000 எல்லாத்துக்குமே பட்ஜெட் போட்டிருக்கிறேன். யாருன்னா பட்ஜெட் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டே இருக்குது எல்லாத்துக்குமே. நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கொஞ்சமாச்சும் சேவ் பண்ண முடியும். அந்த பட்ஜெட்டில் வந்து கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். நம்ம வந்து சேவிங்ஸ் என்னென்ன பண்ணுறோம், எக்ஸ்பென்சஸ் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எக்ஸ்பென்சஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி சேவிங்ஸ்க்காக கொஞ்சமாச்சும் நீங்கள் வந்து சேவ் பண்ண பாருங்கள். அது இல்லாமல் ஸ்பெஷல் டேஸ் சேவிங்ஸ். என்ன ஸ்பெஷல் டேஸ்லாம் நமக்கு வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும், நமக்கு வந்து எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பர்த்டே, உங்கள் பர்த்டே இல்லைனா உங்கள் குழந்தையோட பர்த்டே, வெட்டிங் டே, சொன்ன மாதிரி கிட்ஸோடைய பர்த்டே, இந்த மாதிரி டே தான் ஸ்பெஷல் டே தான் நமக்கு எப்பவுமே. ஏன்னா வந்து நம்ம பர்த்டே கொண்டாடுறோமோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களோட பர்த்டே கொண்டாடுவோம். வெட்டிங் டே கண்டிப்பாக வந்து ஆனிவர்சரி கொண்டாடுவோம். அது அன்றைக்கெலாம் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து கொஞ்சமாக மினிமலாக செலவு பண்ணுங்கள். ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக எடுத்து நான் வந்து கேக் வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்களோ அவங்க வரைக்கும் தேவையான அளவு மட்டும் கேக்கு வாங்கி வேஸ்ட் பண்ணி ஒருத்தர் மூஞ்சில் அடிச்சுக்கிட்டு அப்புறம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் 2 நாள் அப்படியே இருக்கும் அந்த கேக்கு. அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ கேக் வேணுமோ அதை வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா அதில் தான் மிச்சம் பண்ண முடியும். இந்த காஸ்ட்லியான ட்ரெஸ் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப காஸ்ட்லியான்ட்டு நம்ம வந்து 2000 3000 கொடுத்து வாங்குவோம். ஆனால் ஒரு நாள் மட்டும் தான் போடுவோம். அதுக்கப்புறம் போடவும் மாட்டோம். அது குத்துது அதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து போடவும் மாட்டாங்க. அதனால் வந்து என்ன ட்ரெஸ் வேணுமோ மினிமலான ட்ரெஸ் எவ்வளோ காஸ்ட்டில் பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த காசெல்லாம் மிச்சம் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட பர்த்டே பார்த்தியா உன் பர்த்டேக்கு நான் வந்து கோல்டு வந்து உனக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேவ் பண்ணுறேன் உன் ஃப்யூச்சருக்காக அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு கூட நீங்கள் வாங்கி அவங்களுக்கும் புரிய வைங்க கோல்டு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிவிட்டு. நீங்கள் அது மாதிரி வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்டி, ஆர்டி, ஏலச்சீட்டு சேவிங்ஸு. நீங்கள் அது மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஆனால் அது நான் ஏன் சொல்கிறேன்னா இதையும் இதோட இன்க்ளூட் பண்ணுறேன்னா கோல்டு ஒன்றுத்தில் மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் சேவிங்ஸ் பண்ணணும். எஃப்டி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஆர்டி பற்றி சொல்லியிருக்கேன், ஏலச்சீட்டு இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு 2 நாள் முன்னாடி கூட 1 லட்ச ரூபா ஏலச்சீட்டு வந்து எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி அமௌண்ட் வந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக வந்து நீங்கள் கோல்டு காயின்ஸ்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். தென் பார்த்திங்கன்னா உண்டியல் சேவிங்ஸு. எப்போவுமே கடைக்கு போய்ட்டு வர உண்டியல் வந்து சில்லற காசை வந்து கண்டிப்பாக வந்து உண்டியல் சேவிங்ஸ் வந்து பண்ணுங்கள். சில்லற காசு தான்ட்டு நினைக்காதீங்க. சில்லற காசில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சில்வர் வாங்கலாம். இல்லைனா இயர்லி ஒன்ஸ் வந்து அமௌண்ட்டு சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வரும். 1 கிராம் 2 கிராம்ஸ் எப்படி வேணால் வந்து சேர்க்கலாம். உண்டியல் சேவிங்ஸ் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் சேர்க்கும் போது தான் அதோடைய வேல்யூவே தெரியும். கண்டிப்பாக வந்து உண்டியல் சேவிங்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். டிஜி கோல்டு சேவிங்ஸ் நிறைய ஷாப்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு.
தங்கமயில் மட்டும் தான் இருந்துச்சு. ஆல்ரெடி நான் தங்கமயிலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அதை பற்றி நிறைய 2-3 வீடியோ போட்டிருக்கிறேன். யாராவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தங்கமயில் வீடியோ வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக வந்து போத்தி சொர்ணமஹாலில் வந்து டிஜிகோல்டு வந்திருக்குது. நான் அதை பற்றி வந்து வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு போடுறேன். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து தங்கமயில் வந்து சென்னையில் இல்லை நம்ம சொல்கிறோம். போத்தி ஸ்வர்ணமஹால் வந்து சென்னையில் இருக்குதுனால சென்னை பீப்புளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போத்தி ஸ்வர்ணமஹால் வந்ததில். நான் அதை பற்றி லாங் வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறேன். மினிமம் வந்து 100 ருபீஸ் இருந்துச்சுன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து கோல்டை வந்து அப்படியே வர வச்சுட்டு வராங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் டிஜிகோல்டை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஜிகோல்டு போடணும் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட வீடியோஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபெஸ்டிவல் சேவிங்ஸ் என்ன ஃபெஸ்டிவல் சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நியூ இயர் வருது. பொங்கல் அடுத்து ஃபெஸ்டிவல்ஸ் தான். தமிழ் நியூ இயர், அக்ஷய தீதி, ஆடிப்பெருக்கு, தீபாவளி, கிருஷ்ணா இருந்தாங்கன்னா வந்து கிறிஸ்மஸ், ஹிந்து முஸ்லீமாக இருந்தால் ரம்ஜான் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அவங்கவுங்க கல்ச்சுரல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேர்க்க வேண்டிய நாட்கள் பார்த்திங்கன்னா அந்த நியூ இயர்க்கு வந்து சேருங்க. பொங்கல் இந்த மாதிரி வந்து நீங்களே எல்லாத்துக்குமே வந்து ஒரு மினிமம் வந்து 3 மந்த்ஸ்க்கு வந்து மேலே வரும். ஜானில் வருது. இந்த தமிழ் நியூ இயர் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் வருது. அக்ஷய திதி மே ஆர் ஏப்ரல் வரும். தீபாவளி பார்த்திங்கன்னா அக்டோபர் ஆர் நவம்பரில் வரும். ஆடிப்பெருக்கு வந்து எப்பயுமே வந்து ஆகஸ்ட்டில் வரும். இது மாதிரி வந்து நீங்களே வந்து பிரித்து எல்லாத்துக்குமே வந்து மினிமம் வந்து ஒரு 3 மந்த்ஸ் இந்த 3 மந்த்ஸ் வந்து நீங்கள் உண்டியல் சேவிங்ஸை வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். சில்லற அமௌண்ட்டை நீங்கள் போட்டு வச்சுட்டு 1 கிராம் காயினாச்சும் வாங்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். நியூ இயருக்கு ஒரு தங்கத்தோட புது சேவிங்ஸோடு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா எப்போவுமே வந்து நல்லா லக்காக இருக்கும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் டைம்லலாம் வந்து நல்லா ஆஃபர்ஸும் போடுவாங்க. நீங்கள் வந்து அதையும் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஃபெஸ்டிவல்ஸில் வந்து நிறைய செலவு இருக்கும். செலவை வந்து சிக்கனம் பண்ணி கண்டிப்பாக வந்து கோல்டு காயின் வெறும் 100 மில்லிகிராம்ஸ் ஆச்சு வாங்குங்க. 100 மில்லிகிராம்ஸ் இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 800 பக்கம் வருது. ஏன்னா வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆனதுனால நீங்கள் 1000 மினிமம் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி 100 மில்லிகிராம்ஸ் ஆச்சு நீங்கள் வாங்க பழகுங்க. ஃபெஸ்டிவல்ஸில் வந்து இந்த மாதிரி தான் சேவிங்ஸ் பண்ணலாம். தென் எப்படி சேவிங்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மணி சேவிங்ஸ் மூலிமா கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். மணி சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா நியூ நோட்டு இல்லை வந்து சேவிங்ஸ் சேலஞ்ச் அந்த மாதிரி கூட பண்ணலாம். நியூ நோட் வந்து ஒரு 10 ருபீஸ் நான் புது நோட்டு இருந்துச்சுன்னா நான் சேவிங் பண்ணுவேன். 10 ருபீஸ் காயின்ஸ் அந்த மாதிரி இருந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். இல்லை 500 நான் மந்த் சேலரி வாங்கணுன்னு 500 வந்து சேவிங்ஸ் பண்ணுவேன்னா நீங்கள் வந்து 500 வந்து உண்டியில் போட்டுருங்க. சேவிங்ஸ் சேலஞ்சஸ் நீங்களே வந்து இந்த மாதத்தில் வந்து நான் 10,000 சேர்க்கணும், இந்த வருஷத்தில் வந்து 50,000 சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது மாதிரிலாம் நீங்கள் நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியும். மணி சேவிங்ஸ் பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். டெய்லி 50 ருபீஸ் வந்து சேவ் பண்ணுறது, 10 இன்க்ரீஸ் பண்ணி சேவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி சேவிங்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்கீமில் வந்து சீட்டு போட்டால் நோ வேஸ்டேஜில் வந்து வாங்கணும். அது வந்து கிராம் பேசஸ் ஸ்கீம் வந்து கண்டிப்பாக போடுங்க. இப்போ நிறைய கடைகளில் வந்து சீட்டு மாற்றிக்கிட்டே வராங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து 15 கோல்டு ஷாப் பற்றி ஒரு கம்பரிசேஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். வெறும் அமௌண்ட் பேசஸ் கிடையாது, வெறும் கிராம் பேசஸ் ஸ்கீம் மட்டும். எல்லா கடைகளையும் வந்து இந்த வந்து கிராம் பேசஸை மாற்றிட்டு அமௌண்ட் பேசஸ் போடுறாங்க. அது இல்லாமல் இந்த நோ வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணிவிட்டு வேஸ்டேஜ் வந்து 18%, 15%, 9% அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரதுனால வந்து கோல்டு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அவங்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் வந்து கிளவராக வந்து சீட்டு போடணும். எந்த கடையில் போட்டால் நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு போடணும். கோல்டு சீட்டு போட்டு காயின் வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, உங்களோட விஷயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் வந்து நம்ம கிராமாக தான் அமௌண்ட் வச்சுட்டே வராங்க. கிராமாக வச்சுட்டு வரும்போது நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து காயின்ஸ் போயிடுங்க. இல்லை எனக்கு வந்து நகை வேணும், எனக்கே போட்டுக்க நகை வேணும்னா நீங்கள் நகையை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆனால் வந்து கோல்டு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்க. இந்த கிராம் பேசஸ் வந்து வைக்கிற மாதிரி பாருங்கள், அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. இப்போ சப்போஸ் நீங்கள் ஜுவல்லரி தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, எனக்கு வந்து கோல்டு காயின்ஸ்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா லோ வேஸ்டேஜ் ஜுவல்லரியாக போங்க. ஏன்னா வந்து ஜுவல்லரி வந்து நிறைய வேஸ்டேஜில் கொடுத்துட்டே வராங்க. நீங்கள் லோ வேஸ்டேஜ் ஜுவல்லரியாக பாருங்கள். மினிமம் வந்து ஒரு செயின்லாம் பார்த்தீங்கன்னா 3 to 5% வேஸ்டேஜ் இருக்குது. பேங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா சேம் 3 to 8%குள்ளவே நிறைய பேங்கிள்ஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் லோ வேஸ்டேஜ் போங்க. அந்த மாதிரி போகும்போது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய அமௌண்ட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாகும். கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஸ்கீம் மூலிமா நீங்கள் வந்து ஸ்கீம் போடுங்க. ஏன்னா அது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான், அது மாதிரி போடுங்க. ஏன் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறோன்னா பழைய நகை நீங்கள் போட்டுட்டு உடனே நீங்கள் ஜுவல்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் இருக்கிற வேஸ்ட் எல்லாம் டஸ்ட் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் புது நகை வாங்கும்போது இப்போ ஒரு மினிமம் ஒரு 5% நகை வாங்கினாலும் வேஸ்டேஜ் போடுவாங்க. அதே வந்து நீங்கள் டெபாசிட் ஸ்கீம்ஸில் வந்து போட்டிங்கன்னா மினிமம் வந்து ஒரு 5 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட்டிங் பீரியட் கொடுப்பாங்க. 5 மந்த்ஸ்னால் 5%, 6 மந்த்ஸ்னால் 6%ன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கேல்குலேஷன்
பாருங்கள் 11 மந்த் வரைக்குமே அந்த ஸ்கீம் இருக்குது. நோ வேஸ்டேஜில் கூட வாங்கலாம். நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நகை சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு பேங்க்லேயே வச்சு நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம புதுசாக வாங்க போகிறோன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்சேஞ்சை வந்து நீங்கள் உடனே கொடுக்காம கோல்டு டெபாசிட் மூலிமா நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கோல்டு வந்து ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்டோன்லெஸ் நீங்கள் வந்து கல் நகை இல்லாமல் வாங்க பழகுங்க. கல் நகைக்கு வந்து நமக்கு வந்து கல்லுக்கு வேல்யூ வந்து அந்த நேரத்தில் போடுவாங்க எடுக்கிற அன்னைக்கு. ஆனால் நீங்கள் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கல் எல்லாத்தையும் தட்டிட்டு வெறும் கோல்டு வேல்யூக்கு மட்டும்தான் நமக்கு போடுவாங்க. கோல்டு வேல்யூக்கு மட்டும் போட்டாங்கன்னா ரொம்ப வந்து லாஸ் தான் நமக்கு. ஏன்னா வந்து கல்லுக்கெல்லாம் காசு கொடுத்துருப்பேன். இதே வந்து நீங்கள் கோல்டை வந்து ப்ளச் பண்ணுறீங்க பேங்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து கோல்டுக்கு வந்து வேல்யூ கொடுக்கும்போது வந்து ஸ்டோன்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டோன்ஸ்க்கும் வந்து நமக்கு வந்து கழிச்சிடுவாங்க. உங்களுக்கு ஆசையாக இருக்குது ஸ்டோன்ஸ் நகை எடுத்துனா எதுனா ஒரு நகை 2 நகை எடுங்க. எல்லா நகையும் பார்க்குற நகைகள்லாம் கலர் கலராக ஸ்டோன்ஸ் வச்சு நீங்கள் வாங்காதீங்க. அது இல்லாமல் ஸ்டோன்ஸ் வந்து கீழே விழுந்துட்டாலும் வந்து நம்ம மறுபடியும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது அதுக்கும் ஒரு காசு தரணும். ஸ்டோன்லெஸ் ஜுவல்லரி எப்போவுமே என்னை கேட்டால் வந்து அது வேஸ்ட்டு தான் சொல்வேன். ஸ்டோன்லெஸ் போகாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஸ்கீம் தான் சொன்னேன். உங்கள்கிட்ட கையில் கொஞ்சம் காசு இருக்குது, நான் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிற காயினும் ஓகே உங்களோட விஷ் தான், இல்லைன்னா வந்து ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களோட விஷ் தான். ஒன் டைம் டெபாசிட் போடுங்க. ஆல்ரெடி வந்து நான் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து எந்தெந்த கடைகள் வந்து என்னென்ன வேஸ்டேஜ் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் வந்து மினிமம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 11 மந்த் பீரியட் தான் இதுவும். 11 மந்த்துக்குள்ளே உங்களால் வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் நீங்கள் கட்டுறீங்களோ அத்தனை மாதத்துக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணி எடுத்தீங்கன்னா நோ வேஸ்டேஜில் எடுக்கலாம். இல்லைனா வந்து நான் மினிமம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது எங்கள் வீட்டுங்களில், ஒரு 7 மாதம் டைம் இருக்குது, 8 மாதம் டைம் இருக்குது, நான் சீர் கொடுக்கணும், இல்லைனா வந்து ஃபெஸ்டிவலுக்கு அன்றைக்கி வந்து நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு என்னவோ அதுவே வந்து வர வச்சுப்பாங்க. தென் வந்து நீங்கள் எடுக்கிற அன்றைக்கி வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கீம் தான். நிறைய கடைகளில் வந்துருச்சு. ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கோல்டு சீட்டு ஸ்கீம் இதுக்கும் வந்து சொல்கிறேன். ஜுவல்லரியாக நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சீட்டு போடுங்க. மினிமம் வந்து மந்த் ஆன் மந்த் ஒரு 1000 ருபீஸ் ஆச்சு சீட்டு போட பாருங்க. இந்த ஜுவல்லரியாக எடுக்க போகிறதாலும் நோ வேஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஏன்னா ஜுவல்லரிக்கு வந்து வேஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியம். வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் கிராம் பேஸஸ் ஸ்கீம் பாருங்கள். ஜுவல்லரிக்கு வந்து கிராம் பேஸஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். எந்த ஸ்கீம் இருந்தாலும் கிராம் பேஸஸ் இருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்டேஜ் வந்து 100% வரைக்கும் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கட்டி நம்ம நகை வாங்குறதுக்கு அதில் இருந்து ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாமல் மறுபடியும் வேஸ்டேஜுக்கும் நம்ம வந்து அமௌண்ட் கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப லாஸ் தான் நமக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்கீமை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த கடையில் சீட்டு போட போகிறீங்களோ, நீங்கள் என்ன நகை வாங்க போகிறீங்களோ, எவ்வளோ அமௌண்ட் போட போகிறீங்களோ அந்த ஜுவல்லரியை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஜுவல்லரி வந்து எனக்கு வந்து ஓகே இது வந்து நம்ம வாங்கலாம், இதோட ரேட் எவ்வளோ, இதோட கிராம்ஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். இந்த இது வந்து இவ்வளோ கிராம்ஸ் விற்குது, இவ்வளோ வேஸ்டேஜ் வருதா, ஓகே நம்ம பார்த்துட்டு நம்ம எந்த சீட்டு எவ்வளோ அமௌண்ட் போட முடியும் போட்டுட்டு கடைசியாக தென் வந்து நீங்கள் 11 மந்த்ஸ் முடிக்கும் போது அந்த கடையில் அதே நகை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ணி தருவாங்க. நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் தென் வந்து அதே கூட வாங்கலாம். ஏன்னா ஒரு ஐடியா இல்லாமல் சீட்டு போட்டுட்டு நான் ஏதோ ஒரு நகை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஐடியா பண்ணி என்ன சீட்டு போட போகிறோம், நம்ம என்ன நகை வாங்க போகிறோன்னு பிளான் பண்ணி சீட்டு போடுங்க. தென் வந்து வேஸ்டேஜ் ஆஃபர் ஃபார் ஃபெஸ்டிவல் டைமில் கண்டிப்பாக வந்து ஆஃபர்ஸ் நிறைய போடுவாங்க. இப்போ ஆடிக்கே வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டுதாங்க நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸில் வந்து. நான் அதை பற்றி கூட வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரி வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நம்ம எடுக்கும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து ஃபெஸ்டிவல் டைம்ஸில் வந்து அவங்க வந்து தராங்க. அவங்களுடைய சேல்ஸும் பார்ப்பாங்க. நமக்கும் வந்து ஃபெஸ்டிவல் டைம்ஸில் கோல்டு எடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமும் கண்டிப்பாக வந்து கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து கோல்டு ஜுவல்லரி வந்து எடுக்கும் போது வந்து நமக்கு அந்த வேஸ்டேஜ் வந்து கொடுத்து எடுக்கிறது வந்து இவங்க வந்து 2% 3% லெஸ் பண்ணுறாங்க. நோ வேஸ்டேஜ் ஃபார் கோல்டு காயின்ஸ்க்கெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தென் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து தீபாவளி வருது. தீபாவளிக்கு வந்து என்ன ஆஃபர்ஸ் போடுவாங்கன்றது இன்னும் யாராலையுமே சொல்ல முடியல. போஸ்ட் நான் வந்து கண்டிப்பாக வந்து அக்டோபர் 15க்கு அப்புறம் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தீபாவளிக்கு வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் போடுறாங்க, என்னென்ன ஜுவல்லரி ஷாப்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். ஆடிக்கு வந்து 0% வேஸ்டேஜில் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். கோல்டு காயின்ஸுக்கு நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த டைம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தீபாவளி டைமை வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ண முடியும்.
இந்த வீடியோ வந்து கோல்டு காயின்ஸ்க்கும் கோல்டு ஜுவல்லரிக்காக நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.